ஸோ நாக்பூரில் நல்ல மழைங்க. கரெக்டாக 5 மணிக்கு மழை ஆரம்பிச்சிருச்சு. காலையிலேருந்தே மழை வந்து விட்டு விட்டு போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே லைட்டாக ஒரு மேகமாட்டமாக தான் இருந்துச்சு. 5 மணிக்கு பிடிச்ச மழை ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நல்லா ஜோராக பெஞ்சிருச்சு. கொஞ்ச நேரம் வந்தாலும் நல்லா சட சட சடன்னு நல்ல மழையாக இருந்துச்சு. மழையை பார்த்த உடனே அடடா ஒரு காஃபியோ டீயோ குடித்தா தானே நமக்கு மனசு திருப்தியாக இருக்கும். ஃபஸ்ட்டு தோணுனதே மழைன்னு வந்தாலே நமக்கு டீ காஃபி தன்னை போல் ஞாபகம் வந்துடும். அதுவும் ஈவினிங் டைம் அப்படிங்கிற சொல்லவா வேணும். ஓகே, நான் என்ன நினச்சேன், சரி ஓகே இந்த மழையை ரசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு டீயோ காஃபியோ போட்டு குடிச்சிட்டு அப்படியே மழையை ரசித்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. பால் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது, இருந்தாலும் பரவாயில்ல டிவைட் பண்ணி 2 டீயாக போட்டுடலான்னு சொல்லிட்டு தம்பி பசங்க வீட்டில் இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு டீயை போட்டு கொடுத்துட்டு நாமளும் ஸ்ட்ராங்காக டீயை குடிச்சிட்டே மழையை ரசிப்போமே அப்படின்ட்டு கிளம்பிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக ஈவினிங் 5 மணி. ஸோ இன்னைக்கு பார்த்திங்கன்னா சஷ்டி விரதம் இருக்கிறனால காலையிலையும் ஈவினிங் 2 நேரம் சாமி கும்பிட்றதுனால இப்போ கரெக்டாக இருக்கும். டீயை குடிச்சிட்டு போய் பாத்திரம்லாம் எடுத்து விளக்கி க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் குளிச்சுட்டு சாமிக்கு தீபம் போட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் டிஃபன் வந்து நைட்டு டின்னர் வந்து ரெடி பண்ணால் கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா சாப்பாடு அண்ட் தோசை இது தான் செய்ய போகிறேன். 2மே செய்ய போகிறேன். தீபமெல்லாம் கரெக்டாக ஒரு 6-6:30 பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு தீபம் போட ஆரம்பிச்சிட்டேன். தீபம் போடும்போதே பார்த்திங்கன்னா தீபம் போட்டு முடிச்சதையுமே நான் சாமியெல்லாம் கும்பிட்டு வந்து உருளைக்கிழங்கு வந்து குக்கரில் போட்டு வச்சிட்டேன். சரி ஓகே உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணுவோமே அப்படின்ட்டு. சாமி பார்த்திங்கன்னா கரெக்டாக வெத்தலை தீபம் போட்டு சாமி கும்பிட்லாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி காலையிலையும் அதே வெத்தலை தீபம் போட்டு சாமி கும்பிட்டு அதே தீபம் சாயங்காலம் போட்டாச்சு. அடுத்த நாள் போடும்போது வந்து ஃப்ரெஷ்ஷாக வெத்தலை வச்சு போடுற மாதிரி ஒரு நாள் காலையில் போடுற வெத்தலையே அதே ஈவினிங் அப்படியே அதிலேயே தீபம் போட்டுட்டேன். போட்டு முடிச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு உருளைக்கிழங்கு மசால் குருமா வந்து வச்சேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் வச்ச பருப்பு ரசம்லாம் கொஞ்சம் இருந்தது, அதுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் வைக்கலாமேன்னு சாப்பாடு வச்சுட்டேன். தம்பி பார்த்திங்கன்னா தம்பியோட ஃப்ரெண்ட்ஸை வேறு கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. 2 குட்டி தம்பி பாப்பா வந்திருந்தாங்க. அவங்களோட ஃப்ரெண்டு தான் அவங்க 2 பேருமே. அவங்களுக்கு வந்து நம்ம ஊர் இட்லி தோசைனா ரொம்ப பிடிக்குங்க, ரொம்ப ஃபேவரெட்டு. ஸோ அதுக்காக விரும்பி வந்து சாப்பிட்டுட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கும் சேர்த்து பார்சல் முதல் கொண்டு போவாங்க. அவ்வளோ ஃபேவரெட் நம்மளோட இட்லி தோசை அவங்க சாப்பிட்றதுக்கு. ஸோ எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலு அது உருளைக்கிழங்கு குருமா எல்லாம் செஞ்சு கொடுத்துருந்தேன். இட்லி தோசை பணியாரம் எல்லா ஐட்டத்தையும் செஞ்சு கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸையும் வீட்டுக்கு தாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் வந்து லேட்டாகி தான் வந்தார். ஸோ அவருக்கு லாஸ்ட்டாக ஃபைனலி பார்த்திங்கன்னா ஊத்தாப்பம் வேணும் அப்படின்ட்டு. ஸோ ஓகே அவருக்கு பிடிச்ச மாதிரி ஊத்தாப்பத்தையும் ஊற்றிட்டு இருக்கிற மாவை ஃபுல்லாக காலி பண்ணியாச்சுங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு வழியாக இருந்த மாவெல்லாம் காலி பண்ணி கடைசி ஃபைனலி ஊத்தாப்பம் அவருக்கு ஊற்றி கொடுத்துட்டோம். ஸோ அவரும் இருக்கிற மசாலும் குருமா எல்லாம் இருந்ததெல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டாரு. ஓகே இன்றைக்கி டே சூப்பராக போச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க் பண்ணு.